can see Laura, no one can buy. Autumn. I trust in the process. I set for high. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சங்கருடைய இயக்கத்தில் கமல் சாருடைய நடிப்பில் இன்றைக்கி தேட்டரில் வெளியாகிருக்கிற இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவனை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பேரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காப்புல சித்தார்த்து. அவரும் அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சொசைட்டியில் நடக்கக்கூடிய இல்லை எல்லாரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும், அன்றாடம் நடக்கிற பல பஞ்சாயத்துகள் எல்லாத்தையும் இவங்க அப்படியே ஷூட் பண்ணி நேராக இவங்களுடைய சேனலில் போட்டு இதை வச்சு வியூஸ் ஓட்டி ஓகே வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு சில விஷயங்களை தேவையில்லாமல் தலையிட போக கடைசியாக அந்த பக்கம் இருந்து இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி பல பிரச்சனைகள் திருப்பி கிளம்ப, ஏன்பா ஒரு காமன் மேனால் இதெல்லாம் தட்டி கேட்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இவங்க வரப்போக, அப்போ நம்ம சித்தார்த்து சொல்கிறாப்புல இருக்குது, ஒருத்தர் வருவார், எங்கள் இந்தியன் தாத்தா வருவார், அவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்தியன் தாத்தா இதுக்கப்புறம் வந்தாரா, வந்து அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னெலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக இங்கேயே சொல்லிடுறோம். நீங்கள் மொத்த விமர்சனத்தையும் பார்க்காம எந்த கால் எடுத்தாலும் அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. என்னது கம்பெனி பொறுப்பு இல்லையா? யார் அந்த கம்பெனி அப்படின்னு கேட்குறீங்களா? கால் வைத்து கஞ்சிக்காக காலையில் சாப்பிடாமல் FDFS போயிட்டு மத்தியானம் கூட சாப்பிடாமல் வந்து விமர்சனம் போட்டுக்கிருக்கோம் பார்த்தீங்களா? நாங்கள் தான் சார் இந்த கம்பெனி. சரி, இப்போ இந்த விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு சங்கருடைய படம், அதுவும் கமல் சாருடைய ஒரு காம்போ வேறு. அதனாலேயே நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் மிகப்பெரிய அளவில் இருக்குது. சங்கருடைய படங்கள் அப்படின்னாலே ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்கும். அதை நமக்கு பயங்கர எமோஷனலி கனெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த கதைக்களத்தை பக்காவாக திரைக்கதையை அமைச்சு சொல்லுவாப்புல. இதெல்லாம் தாண்டி அந்த படம் பிரம்மாண்டமாக இருக்கும். இதை படத்துக்கு படம் அவரே அடுத்தடுத்து ஒரு பார் லெவல் செட் பண்ணுவார். ஒரு படத்தில் எந்த அளவுக்குச்சா எப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு நினைப்போம். நம்மளே எதிர்பார்க்காத அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அடுத்த படத்தை அவர் நிறுத்துவாப்புல. அதனாலேயே அவருடைய படங்கள் எப்பயுமே FDFS பார்க்குறது வழக்கம். அந்த ஆர்வத்தில் தான் இந்த படத்தையும் FDFSக்கே போய் பார்த்தாச்சு. இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு பார்ட் 3 கண்டிப்பாக இருக்கும் போல் தெரியுது. அதுக்கான லீடை கொடுத்து தான் அவங்க நிறுத்தியிருக்காங்க. இதை முதலே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கமல் சாருடைய பெயர் போடும்போது, அந்த உலக நாயகன் அப்படின்னு அவருடைய பெயர் போடும்போது அந்த தருணமாகட்டும், இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த படத்துடைய பேர் போடுற அந்த இடமாகட்டும், இந்த 2 இடத்துலையும் இவங்க பண்ண ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த தாட் ப்ராசஸ், அந்த ஐடியாலஜியே சூப்பராக இருந்தது. அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பக்காவாகவே இந்த டீம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் போக கிருஷ்ணசுவாமி டாம் அண்ட் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு மேவ் அப்படின்னு கமல் சார் சொல்கிறாரு. அந்த சீனை பார்க்கும்போது என்ன வஷே மே அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவார் எந்திரனில், அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து போக தான் செய்யுது. அது சங்கருடைய சிக்னேச்சர் ஸ்டைல் போல் தெரியுது. இந்த படத்துலையும் அதை நீட்டாகவே யூஸ் பண்ணியிருக்காப்புல. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தாத்தா வராரு பாட்டு இருக்கே, அந்த பாட்டை கமல் சார் எப்பெல்லாம் ஸ்க்ரீனுக்குள்ளே வர்றாரோ அந்த டைம்லலாம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதை ஃபுல் சாங்காக தனியாகவே போட்டு ஆட விட்டாங்க ஒரு கூட்டத்தை. அந்த பாட்டில் ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஆட்டமாக போட்டு ஆட விட்டுட்டாங்க. ஆனால் அது பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை கமல் சார் எப்பெல்லாம் ஃபில் பண்ணுறாரோ அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் பயங்கர எஃபெக்டிவாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இந்த படத்தில் ஒரு சில வசனங்கள் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். ஒன்று, ஒரு அனிமேட்டட் கேரக்டர் வந்து சொல்லும், ஏன்பா நம்மெல்லாம் சாதாரண ஒரு காமன் மேன், வி ஆர் ஜஸ்ட் அ ஓட்டிங் மிஷின் அப்படிங்கும். அந்த வசனமாகட்டும், நம்ம நாட்டிலலாம் எலெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ சேஞ்சுங்க, இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று இருக்குது. இதுபோக எங்கள் வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுலாம் ஓகே, இது என்ன வாரிசு CBI அப்படிம்பாப்புல ஒரு கதாபாத்திரம், ஒரு டைலாக்கு, அதுவுமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வசனங்கள் ஒரு சில இடங்களில் நீட்டாக உட்கார வைக்கப்பட்டிருக்கு. கமல் சாரை பொறுத்தளவுக்கு எப்பா அவர் எத்தனை கெட்டப் இந்த படத்தில் போட்டாலும் அந்த வேட்டி செட்டை போட்டு வர்ற அந்த கெட்டப் ஆகட்டும், சுபாஷ் சந்திர போஸுடைய ட்ரெஸ்ஸில் அந்த ஒரு கெட்டப் இருக்குது பாருங்கள், இது ரெண்டுமே அந்த இந்தியன் 1லேயே வந்த கெட்டப்பு தான். இது 2 தான் அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபிட்டின் ஆகுது. மீதி கெட்டப்பெல்லாம் கொஞ்சம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்கலாமோ, அந்தளவுக்கு கிளாரிட்டி கரெக்டாக இல்லையோ மேக்கப்லங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஏன் கமல் சாரையே கூட என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க அவர் இன்னும் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ, பெருசாக இவங்க யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சித்தார்த்தை பொறுத்தளவுக்கு அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காப்புல.
விவேக் ஆகட்டும், நெடுமுடி வேணுவாகட்டும், ஜி மாரிமுத்து ஆகட்டும், மனோபால் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பல பேர் இதில் நடித்தவங்க இப்போ உயிரோட இல்லை. அவங்க எல்லாரும் அந்தந்த கதாபாத்திரத்தை கொடுத்த நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இதில் விவேக்குக்கும் சரி மனோபாலாவுக்கும் சரி ஏஐயில் தான் வாய்ஸ் உள்ள சொருகப்பட்டிருக்கு. ஆனால் எங்கேயுமே தெரியல இது ஏஐ வாய்ஸ்னு. அப்படியே அந்தளவுக்கு கனக்கச்சிதமாக உள்ளே உட்கார வச்சுருக்காங்க வாய்ஸை. அது நீட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் விவேக் வந்து ஒரு சீனில் புல்லட் ப்ரூஃப் மாதிரி வேற ஒரு ப்ரூஃப்னு ஒரு மேட்ரு ஒன்று சொல்லுவார். அதை நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பல. அது அந்த டைம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அவர் அப்படி கேட்பாருன்னு. இந்த படத்திலேயே நீட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரே காமெடி அதுதான். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த படத்தில். இவங்கெல்லாம் போக சமுத்திரகனி, பாபி சிம்மா, பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், ஜெகன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்கவுங்க என்ன கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டாங்களோ அதை முடிஞ்சதை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கர் படத்துக்கு படம் ஒரு லெவல் அவர் செட் பண்ணியே நமக்கு பழகிட்டார். அதனாலேயே இப்போ இவ்வளவையும் தாண்டி இத்தனை வருஷ கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் ஒன்று வருது அப்படிங்கும்போது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கையாக இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒரு கிராண்ட்னஸ்ங்கிறது இந்த படத்தில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. இத்தனைக்கும் இந்த படத்துலையும் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒரு குஜராத் பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் கொலை செய்யப்படுவார். அந்த ரூம் ஒன்று இருக்கும். அதை அவங்க செட் அவுட் பண்ண விதமாகட்டும், கிராவிட்டி, ஜீரோ கிராவிட்டியில் ஒரு ரூம் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்க பிரம்மாண்டம் அப்படிங்கிற பேரில் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ சங்கர் எங்கேயோ போயிட்டாருங்க ஏற்கனவே, இன்னமும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவரால் வர முடியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம் சங்கர் படங்க என்ன பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு அவ்வளோ பெருசாக கிடைக்கல. இன்னொரு விஷயம், சங்கர் ஒரு நல்ல சோஷியல் இஷ்யூ எடுத்து அது நமக்கு பயங்கர எமோஷனல் கனெக்டை கொடுக்குற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு தீர்வையும் அவரே கொடுப்பார். இப்படி தாங்க பண்ணணும், அப்போ தான் லாய்க் படம் அப்படின்னு. இந்த படத்தில் ஒரு இஷ்யூ அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு தீர்வுன்னு ஒன்று அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த நடுவில் இருக்கக்கூடிய எமோஷனலாக நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸுமே இந்த கதையில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நமக்கு ஒரு பெருசாக கனெக்ட் கிடச்சிருந்தா இன்னுமே பெட்டராக நம்ம இன்வால்வ் ஆகி இந்த படத்தை பார்த்துருப்போமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதனாலேயே 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய இந்த படம் அங்கங்கே லேக்கிங்காக தான் போகுது, பெருசாக சுவாரஸ்யம் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு வரத்தான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் கப்பலேறி போயாச்சு பாட்டு வரும் இல்லையா இந்தியன் 1ல், அந்த பாட்டில் வர்ற ஒரு சின்ன ஃப்ளூட்டை 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எந்த அளவுக்கு அந்த சீனை வேறு லெவலுக்கு அப்படியே நம்மளை வந்து கனெக்டை கொடுத்து எடுத்துகிட்டு போச்சோ அந்த அளவுக்கு இந்த மொத்த படத்துலையும் அனிருத்துடைய பாட்டும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி எங்கேயுமே பெருசாக செல்ஃப் எடுக்கலை. அது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. அதான் ரகுமான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த 2 சீனில் வேறு லெவலில் அவருடைய ஸ்கோரில் தட்டிட்டு போயிட்டாப்புல ரகுமான். இது எல்லாமே போக இந்த படத்தில் லாஜிக்கலி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. லாஜிக்கலாக அந்தளவுக்கு பெருசாக இவங்க கன்வின்சிங்காகவுமே இந்த கதையை சொல்லலை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, சங்கர் கமல் சார் அப்படின்னு 2 பிரம்மாண்டங்கள் சேர்ந்து அடுத்த ஒரு பிரம்மாண்டத்தை இறக்கி விட போகிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போன நம்மளை இந்த படம் அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.